மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். புனித தொன்போஸ்கோவின் திருவிழாவை சிறப்புற கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சென்னை தொன்போஸ்கோ சலேசிய சபையினுடைய புரொவின்ஷியலாக 2005 முதல் 2011 வரை சிறப்புற செயலாற்றி தற்போது எண்ணூரில் செயல்பட்டு கொண்டிருக்கும் தொன்போஸ்கோ இளைஞர்கள் உருவாக்க மையத்தினுடைய இயக்குநராக சிறப்புற இளைஞர்களின் வாழ்விற்காக அவர்களுக்கான ஆன்மீக தியானங்கள் போன்ற பல சிறப்பான காரியங்களை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் சாமிக்கண்ணு அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கடவுள் வணக்கம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோஸ். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தொன்போஸ்கோ திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமை பார்க்குற எல்லோருக்கும் எங்களுடைய சபையினுடைய சார்பாக என்னுடைய தொன்போஸ்கோ திருவிழா வாழ்த்துக்களை மிகவும் சந்தோஷமாக தெரிவித்துக்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சி. தொன்போஸ்கோ அப்படின்னு சொன்னாலே யாருக்கு குதூகலமாக இருக்குதோ இல்லையோ, இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குதூகலமாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு, நீ ஒரு இளைஞன் அது போதும் நான் உன்னை அன்பு செய்ய. அப்படிங்கிறப்போ இளைஞரோடு இவ்வளோ பின்னி பிணைந்த ஒரு புனிதர் அப்படின்னா தொன்போஸ்கோவை தவிர அவர் யாரையும் நம்மளால் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது. ஸோ அவர் நிறுவிய சபையினுடைய ஒரு அருட்தந்தையாக அதில் நீங்கள் சேர்ந்து சிறப்புற பணியாற்றி இன்றைக்கி ஒரு பெரிய உயரிய நிலையில் இருக்கிறீங்க. ஸோ எனக்கு என்னென்னா முதல் கேள்வி, நிறைய பேர் என்னென்னா மேட்டாசன குருக்களாகவோ இல்லை இன்னும் பிற சபைகள் அப்படின்னு இருக்கிறப்போ ஸோ குருவாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதிலும் சலேசிய சபையில் ஒரு குருவாக நாம் இணைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபாதர். ஜோஸ், நான் வர ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்ததி. என்னுடைய சந்ததி இந்த பூமர்ஸ் சந்ததின்னு சொல்லுவாங்க. அதாவது 1940 60 பிறந்த குழந்தைகள்லாம் இந்த பூமர்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கடுத்தது வந்தது எக்ஸ் ஜெனரேஷன், ஒய் ஜெனரேஷன், இசட் ஜெனரேஷன். அப்போ நான் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் பிறந்தவன். அப்போ அந்த சமயத்தில் குடும்பங்களில் ஒரு விதமான அமைதி, எளிமை, ரொம்ப ஆரவாரமெல்லாம் கிடையாது. அத்தகைய ஒரு சமாதானமான ஒரு சூழல். ஓகே. அப்புறம் கல்வி கூடங்களில் கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது. அப்புறம் அதாவது நீ டாக்டர் ஆகணும், நீ லாயர் ஆகணும், நீ என்ஜினியர் படிக்கணும், அந்த ஒரு இழுபடியெல்லாம் கிடையாது. படித்தோம், நல்ல மனிதர்களாக இருக்கணும். அப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாமியார் ஆகணும். எல்லாருமே சாமியார் ஆகுறதுன்றது மிகப்பெரிய ஒரு இலக்காக கருதப்பட்ட நாட்கள் அவை. ஸோ அந்த சமயத்தில் எனக்கு மிகவும் குறிப்பாக, அதாவது என்னுடைய ஊர்லேயே நான் என்னுடைய பள்ளி, அதாவது ப்ரைமரி ஸ்கூல், அதை நான் படித்து முடித்தேன். எலிமெண்ட்ரி ஸ்கூல் 8ஆம் வகுப்பு வரை எங்கள் ஊர்லேயே படித்தேன். அது ஒரு தரமான ஒரு கல்வி. எங்களோட ஊரில் இருந்த ஆசிரியர்கள் நல்ல தரமான ஆசிரியர்கள். அதன் பிறகு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. எப்படின்னா, திண்டிவனத்தில் புனித அன்னாள் அந்த மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுதான் எனக்கு இன்னும் அதிகமாக என்னுடைய ஆளுமையை உருவாக்கியது என்று நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு போர்டிங், எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஜெயில் மாதிரின்னுவாங்க. ஆனால் அதுதான் என்னை உருவாக்கியது. நிச்சயமாக அதான் என்னை உருவாக்கியது. அந்த காலத்தில் இந்த 11ஆம் வகுப்பு வரை இருந்தது இல்லையா, 11+1 அந்த ஒரு கல்வி முறையில் நான் படித்தவன். பியூசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பியூசி தூய நெஞ்ச கல்லூரியில் திருப்பத்தூரில் படித்தேன். ஓகே ஓகே. ஸோ அதனால் ஐ பிலாங் டு தட் ஜெனரேஷன், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு குருவாக உள்ள வரணுன்றது ஒரு பெரிய நாங்கள் அதை நான் ஒரு பெரிய சவாலாக பார்க்கல. எங்களுக்கு அது ஒரு சாதாரணமான விஷயமாக தான் இருந்தது. இன்றைக்கு தான் அது எல்லாமே ஒரு பந்தாவாக இருக்குது. சாமியாரான ஒரு பெரிய பந்தான் அப்படி கிடையாது எங்களுக்கு. ஓகே, மக்களுக்கு பணி செய்யணும், இறைவனுடைய அழைத்தலை ஏற்று அதை செய்யணும் அப்படின்ற ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு அழைத்தல் எங்கள் காலத்துலலாம். அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு நான் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது நம்ம ஊக்குவிக்கிறாங்க இல்லையா, நிச்சயமாக அவர்களுடைய அந்த பங்கேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது எங்கள் பங்கு மக்களே எங்களை ஊக்குவிப்பாங்க. அது ஒன்று. கண்டிப்பாக. ரெண்டாவது பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு அங்கே அங்கே இருக்கிற குருக்களில் யாராவது ஒரு குருவுக்கு இந்த ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. இந்த பணியை என்ன பணின்னு சொன்னால், இங்கே உள்விடுதியில் இருக்கிற மாணவர்களில் யாருக்காவது இந்த ஒரு அழைத்தலுக்கு உரிய அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு பேசு, அவர்களோடு உறவாடு, அவர்களை அந்த பக்கமாக திசை திருப்பி வை அப்படின்ற மாதிரி செய்வாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய
பாக்கியம் என்னன்னு சொன்னால், அந்த எம்இபி ஃபாதர் சொல்லுவாங்க இல்லையா, ஆமாங்க ஃபாதர். அந்த ஃபாதர்களில் ஒருத்தர் ஆண்ட்ரூ கராஃப் அப்படின்னு ஒரு ஃபாதர், ஃப்ரெஞ்ச் பிரீஸ்ட். ஓகே. அவர் மூலயமாக தான் எனக்கு வந்து அழைத்தல் கிடைச்சது. தொன்போஸ்கோ அழைத்தல் அப்படின்னு, தொன்போஸ்கோ சபைக்கான அழைத்தல் வந்து அது அடுத்த கட்டம். ஆனால் குருவாக மாற வேண்டும் என்பதற்காக அழைத்தலை உருவாக்கி கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அந்த சாபா தான், அந்த சாமி. ஸோ அதோட தொன்போஸ்கோ அப்படிங்கிற அந்த நீங்கள் சொன்னீங்க, இன்னொரு ஒரு 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 பரிணாமம் அது எப்படி? நான் இந்த உள்விடுதல் படிக்கிற சமயத்தில் ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை படித்தேன். அதை எழுதியது யாருன்னு சொன்னால், எங்களுடைய தூய நெஞ்ச கல்லூரியுடைய ஒரு தமிழ் பேராசிரியர் குழந்தை இயேசுன்னு ஒருவர். அவர் ஒரு புக்கை எழுதியிருந்தார். அதுக்கு பேர் முள்ளும் மலராகும். முள்ளும் மலராகும். முள்ளும் மலராகும். ஒரு சின்ன ஒரு கவிதை நடையில் எழுதின ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகத்தை நான் படித்தேன் அந்த பள்ளி பருவத்திலேயே. அதில் வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அது உள்ளே வந்து ஃபாதருங்க பேரெல்லாம் போட்டிருக்கோம். ஃபாதர் பேரை போட்டு பக்கத்தில் வந்து எஸ்டிவின்னு போட்டிருக்கோம். ஓகே. நான் என்ன நினச்சேன், சாமியார் அவங்க எல்லாருக்கும் பக்கத்தில் எஸ்டிவி போடுவாங்க போல நினச்சிட்டு நான். ஆனால் எனக்கு தெரியாது, அதே சபையில் நான் ஒரு நாள் வந்து குருவாக மாறுவேன் என்று எனக்கு தெரியாது. அப்போது நான் பள்ளி படிப்பை முடித்து விட்டு இந்த குருவாக மாறுவதற்காக நான் காத்து கொண்டிருந்த அந்த ஒரு விடுமுறை நாட்களில் எங்களுடைய ஊருக்கு வந்து ஒரு சலேசிய தந்தை வராரு. சரி. ஃபாதர் ஸ்டீஃபன் பெர்னார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லோருமே ஒரு ரெண்டாவது நாங்கள் தொன்போஸ்கோ நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு தொன்போஸ்கோவை நாங்கள் இளைய பருவத்தில் பார்த்தது அந்த ஒரு ஸ்டீஃபன் பெர்னார்ட். இன்றைக்கும் எல்லாரும் என்னுடைய சந்ததியில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்தார். அதாவது அந்த குரு மடத்தில் படிக்கிற அந்த மாணவர்களை சந்திப்பதற்காக எங்கள் ஊருக்கு வரார். அப்போ நான் எங்கள் வீட்டில் திண்ணையில் படுத்துன்னு இருக்கேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபாதர்கிட்ட, இவங்களும் சாமியார் ஆகிறானாமே அப்படின்னாங்க. ஸோ இப்படி தான் நடந்தது அந்த ஒரு 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 அந்த ஃபாதரோடு எனக்கு இருந்த அந்த ஒரு இணைப்பு. வெளியே வந்த உடனே நல்லா படிப்பேடா அப்படின்னாரு. நல்லா படிப்பேன். ஸோ பாஸ் ஆகிடுவியா அப்படின்னாரு. நான் பாஸ் ஆகிடுவேன். சரி, உனக்கு ரிசல்ட் வந்த உடனே என்னை வந்து பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான், இதுதான் என்னுடைய அழைத்தல். கண்டிப்பாக. ஆனால் நான் அதற்கு பிறகு நடந்த ஒரு சின்ன ஒரு 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 நிகழ்வு என்னை இந்த நாள் வரை அந்த தொன்போஸ்கோ சலேசியர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டியதுன்னு சொன்னால் அந்த சத்தியம் அது அவரால் தான். அதாவது நான் வந்து ரொம்ப ஆர்வ கொள்ளாரில் என்ன பண்ணேன், திண்டிவனத்திலிருந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு முதல் முறையாக ரொம்ப தூரம் பயணம் செய்கிறேன். எங்கள் திருப்பத்தூருக்கு நேராக போகிறேன். அந்த திருப்பத்தூருக்கு போகிற சமயத்தில் இருக்கிற இந்த இரவு 11:30 மணிக்கு மேலே ஆகிட்ருக்கோம். அப்போ அவன் தூய நெஞ்ச கல்லூரிக்கு முன்னாடி இறக்கி விட்டான். அங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது தொன்போஸ்கோ குருமடம். ஐயோ, இரவில் லைட்லாம் அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது, இருக்காது. ஒரு சின்ன ஒரு பையில் என்னுடைய சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நான் நடந்து அங்கே போய் சேரக்கெல்லாம் பண்ணி 12 தாண்டிடுச்சு. அப்புறம் நான் போயிட்டு அந்த கேட்டில் நின்னா அந்த வாட்ச்மேன்னு சொல்கிறாங்க, நீ யார் பாடணும் கேட்டோடனே நான் இது மாதிரி ஃபாதர் என்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் ஃபாதர்கிட்ட சொல்லிடுறான், ஃபாதர் ஸ்டீஃபன் பெர்னார்ட்கிட்ட. அவர் தூக்கத்துலேருந்து எழுச்சி வந்து அவர் கேட்ட கேள்வினா தெரியுமா, முதல் கேள்வி, ஏன்டா இப்போ வந்த இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ சாப்பிட்டியாடான்னு கேட்டார். சரி, நான் சாப்பிடல, உண்மைதான் நான் சாப்பிடல அன்றைக்கி. நீ சாப்பிட்டியான்னு கேட்டாங்களே ஒரு வார்த்தை, அது வந்து என்னை பொறுத்த அளவில் அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு மனித ஒரு குணம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபாதர்கிட்ட. அன்றையிலிருந்து நான் குரு மடத்தில் சேர்ந்தேன். அப்புறம் அதனுடைய பயிற்சிகள் எல்லாம் நடந்தது. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நிச்சயமாக ஃபாதர். அதாவது நீங்கள் சொல்கிறப்போ ஒரு முறை என்னுடைய பங்கு தந்தைக்கிட்ட, ஃபாதர் நான் ஃபாதராக போனால் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இறையழைத்தல் அப்படிங்கிறது நீ கடவுளை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது, இறைவனும் ஒன்று என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னார். ஸோ அது உங்களோட விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே சொல்லும்போது என் மைண்டில் ஓடின விஷயம், அவர் கேட்ட திறந்துட்டு ஏன்டா 12 மணிக்கு போவா நீ வரணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாருன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையாகவே அது மனித மதிப்பீடுகளை வந்து தூக்கி பிடித்திருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ குருமடம் போனது பிறகு ஃபாதர் எப்படியும் அங்கே ஒரு குரு மாணவராக அப்படிங்கிறப்போ அது ஒரு புதிய ஒரு அனுபவம். அப்போ அந்த அனுபவத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கல்லூரியில் எப்படி விளையாட்டுக்கள், கலை இலக்கியங்கள், படிப்பு அப்படின்னு ஒரு சில விஷயம், அதே மாதிரி இங்கே ஃபார்மேஷன் இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க ஃபாதர், எப்படி இருந்துச்சு? எங்களுடைய உருவாக்குன்றது வந்து இது நான் வந்து ஒரு போர்டிங்லேருந்து வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, புனித அன்னாள் அந்த உள்விடுதியிலிருந்து வந்தேன். இங்கே தொன்போஸ்கோடைய இடத்துக்கு வந்த சமயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல், அவங்க அணுகுமுறையும் வேறு.
இங்கே வந்து நான் எப்படி பார்த்தேன்னா கொஞ்சம் ரொம்ப சுதந்திரமான ஒரு பறவையாக நான் நடமாட ஆரம்பித்தேன். அது வந்து அங்கே கிடையாது. ஓகே. ஸோ ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆளுமை இந்த ஒரு சுதந்திரமான ஒரு இடத்துல என்னால் அதை பயன்படுத்தி கொள்ள முடிஞ்சது. ஸோ நிச்சயமா. அதனால் எங்களுக்கு இருந்த ஆசிரியர்கள் எல்லாமே எங்களுக்கு முன்னாடி, அதாவது சகோதரர்களாக மாறியவர்கள். அதனால் வந்து எங்களுக்கு ஆசிரியர்கள் எல்லாம் யாரும் கிடையாது. இவங்க தான் எங்களுடைய எங்களுக்கு வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் பெரிய சகோதரர்கள். அவங்க தான் எங்களுக்கு வந்து உருவாக்கம் கொடுத்தவர்கள். அதாவது எங்களுடைய ரெக்டர் வந்து அந்த சமயத்தில் வந்து ஃபாதர் ஸ்டீஃபன் பெர்னார்டு, அவரோடு இன்னொரு 2-3 தந்தையர்கள். அவர்களை தவிர்த்து எங்களை பார்த்து கொண்டவர்கள் வந்து இளம் சலேசிய குருக்கள், சலேசிய சகோதரர்கள். ஆமாம், அவங்களுடைய வழிகாட்டுதல் தான் நாங்கள் இருந்தோம். அப்படின்னு அவங்க எங்கள் கூட எல்லா சமயத்தும் இருப்பாங்க. 24/7 எங்கள் கூட தான் இருப்பாங்க. அந்த உடன் இருத்தல், அந்த உடன் பயணித்தல், தேவைப்படும் பொழுது சில விஷயங்களை வந்து திருத்தி கொள்ளுதல், இதுதான் எங்களுடைய ஒரு வழிமுறை. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. கண்டிப்பாக. அப்போ அந்த வாழ்க்கை முறையில் இந்த ஒரு நாள், இந்த ஒரு அனுபவம் எனக்கு மறக்கவே முடியாது வாழ்நாள் முழுவதும் அப்படின்னா, ஒரு குரு மாணவராக இருந்த சமயத்தில் எந்த ஒரு நிகழ்வு அப்படி இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா ஃபாதர்? அந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் போய் சேர்ந்த அந்த வருஷமே, அந்த ஆண்டே என்னுடைய தந்தை வந்து இறந்துட்டார். ஸோ ஆனால் அந்த தந்தையர்களும் சகோதரர்களும் என்னை பார்த்து கொண்ட விதம் அது ரொம்ப நல்ல ஒரு கண்டிப்பாக அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் நிச்சயமாக. சரிங்க, இப்போ வந்து ஒரு அருட்தந்தையாக நீங்கள் வந்து சலேசிய சபையில் இணைந்து பயணித்து ஒரு அருட்தந்தையாக நீங்கள் மாறி அந்த தருணம் முதலாக கொடுக்கப்பட்ட அந்த பணி பொறுப்பு என்ன, அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் எங்கள் வீட்டில் மட்டும் என்ன சொல்கிறது, எல்லாம் சொல்லுவாங்களே, யூ ஆர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் ஒரு கோல்டன் ஸ்பூன்னுவாங்களே. எங்கள் வீட்டில் மட்டும் நான் அப்படி பிறக்கலை. சபையில் வந்து சேர்ந்த பிறகும் ஐ வாஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் என்னுடைய துவக்க காலத்திலிருந்தே என்னுடைய உருவாக்கம், அதன் பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகள், அப்புறம் என்னை பயிற்சிக்கு அனுப்பின இடங்கள், இவைகள் எல்லாமே மிகவும் என்ன சொல்லுவேன், ஒரு நேர்த்தியான இடங்கள், அனுபவம். அது எல்லாமே நான் ரொம்ப சின்ன வயசுலேயே என்னை வந்து பெல்ஜியத்தில் இருக்கிற லுபைன் அந்த பல்கலைக்கழகத்துக்கு என்னை படிக்க அனுப்புனாங்க. என்னுடைய இறையில நாங்கள் தான் செஞ்சோம். அதை செஞ்சு முடித்து வந்த உடனே எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் அந்த ஒரு பணி என்பது வந்து இளம் சலேசியர்களுக்கு உருவாக்க பணி. அந்த பயிற்சி பண்ணி அவங்களுக்கு வந்து மெய்யியல் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பணி. அதில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை அங்கே துவங்கினேன். கண்டிப்பாக பதில். இப்போ சலேசிய குருக்கள் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் தெரியும், கல்வி பணி, அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளிலையுமே வந்து கண்டிப்பாக சலேசியர்கள் வந்து இருப்பாங்க, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த வகையில் சலேசிய திருவை பண்ணக்கூடிய ஒரு சில பணிகள், இப்போ கல்வி பணிகள் எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும். இதை தாண்டி இன்னும் வேறு என்னென்ன பணிகள் இந்த சலேசிய திருச்சபையில் எடுத்து செய்யப்படுது? அந்த கல்வி பணிகளை தாண்டி சலேசியர்கள் எங்கெங்கெல்லாம் மாணவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள், இவர்களுக்காக ஒரு உதவிகரம் நீட்டுவது வந்து சலேசியர்களுடைய ஒரு பணி. அதில் வந்து நாங்கள் ஏறக்குறைய தொடக்க காலத்திலிருந்து நாங்கள் அப்படி தான் இருந்திருக்கிறோம். எப்படின்னா, ஒரு வேளை இப்போ இருக்கிற அந்த ஒரு ஏழ்மை, இப்போ இருக்கிற சூழல் நாங்கள் சிறுவர்களாக இருந்த சமயத்திலேயே இருந்திருக்காது ஒரு வேளை. ஆனால் நாங்கள்லாம் அதாவது சலேசியர்களாக மாறிய பிறகு சமுதாயத்தினுடைய மாற்றங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போது இதுபோல் நகர்ப்புறங்களில் இருந்த சாலையோர சிறார்கள், அந்த சாலையோர சிறார்களுக்காக நாங்கள் 1984-5களிலேயே இந்த சாலையோர சிறார்களுக்கான ஒரு பணியை நாங்கள் துவங்கிட்டோம். அதுதான் நாங்கள், அதாவது அந்த கல்வி பணியை தாண்டி செய்த ஒன்று. ஆனால் இதற்கு முன்னமே வந்து இந்தியாவில் பல இடங்களில் வந்து இந்த அன்பு இல்லம் என்று சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சிநேக பவன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஏற்கனவே ஒன்று இருந்திருக்கு. 1920களில் அல்லது 30களில் இருந்திருக்கு. ஸோ அது ஒரு பணி, அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த இளைஞர் மன்றங்கள் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டு வந்தது எங்கள் இடத்துல. அதாவது இந்த கல்வி பணின்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு பணி இல்லையா, அது ஒரு அமைப்பை சார்ந்த ஒன்று. அமைப்பை சாராதது வந்து இந்த இளைஞர் மன்றங்கள்.
ஸோ இன்றைக்கு வந்து வியாசர்பாடி, பேசன் பிரிட்ஜ், பிராட்வே, கீழ்ப்பாக்கம், இந்த இடங்களெல்லாம் வந்து இருக்கிற இளைஞர் மன்றங்கள் உருவாக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து சகோதரர்கள் வந்து அதை வந்து கண்காணித்து அதற்கு வந்து இயக்குநர்களாக இருந்து ரொம்ப சிறப்பான ஒரு விதத்தில் வந்து இளைஞர் பணியை செய்தார்கள். அவர்களுடைய அந்த இடங்களிலிருந்து தான் இன்றைக்கு கூட பலர் வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல நிலையில் இருக்கிறவங்க அந்த ஒரு பணி. அது இல்லாமல் வந்து இப்போது சமீபத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா சிறைப்பணி, அதாவது சிறைச்சாலையிலேருந்து அவங்க வெளியே வந்த உடனே அவர்களை வந்து உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஸோ மீண்டும் அவர்கள் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு தகுதியை இழந்தவர்களாகத்தான் அவங்க வராங்க. அவர்களுக்கு அந்த ஒரு பயிற்சியை கொடுத்து மீண்டும் அவர்களை சமுதாயத்திற்கு அனுப்பணுன்றதுக்காக அந்த சிறையிலிருந்து வருகின்ற அந்த இளைஞர்கள் அவர்களுக்காக ஒரு இல்லத்தை வைத்திருக்கிறோம். இப்போது அது ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் போப் ஜான்ஸ் கார்டன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு இந்த தொழுநோயாளர்களுக்காக ஒரு இல்லம் இருந்ததாங்க. அந்த இல்லத்தில் வந்து இப்போ தொழுநோயாளர்களுடைய அந்த ஒரு எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. அதுவும் எங்களுடைய ஒரு சபையினுடைய, அதாவது சமூக பணியில் அது ஒரு பணியாக எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். அப்புறம் இந்த இடத்துல வந்து எண்ணிக்கை குறையவே அந்த இடத்துல இப்போது எய்ட்ஸ் இல்லை வந்து அஃபெக்ட் ஆனவங்க, இன்ஃபெக்ட் ஆன அந்த குழந்தைகளை வைத்து நாங்கள் பராமரிக்கிறோம் அந்த இடத்துல இப்போது. ஸோ அந்த ஒரு பணியும் வந்து இந்த கல்வி பணியை தாண்டி ஒரு பணி. அது ஒரு பக்கம் இருக்க. இப்போது என்ன செய்கிறோம்னா மிகவும் குறிப்பாக அதாவது இளைஞர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த ஒரு பள்ளிக்கூட சூழலை அவர்களால் சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. படிக்கக்கூடிய அந்த ஒரு வசதி மட்டும் இல்லை, படிக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூடு இருக்காது. அந்த மாணவர்களுக்காக இந்த கல்வி, அதாவது தொழிற்கல்வியை கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு எங்களுடைய அம்சமாக இருந்தது ரொம்ப நாளாகவே. ஆனால் இப்போது அதில் ஒரு தொய்வு எங்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அதனால் வந்து அதை வந்து மீண்டும் அதை புதுப்பிக்க வேண்டும், அதை வந்து இன்னொரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நிச்சயம். கல்வி பணியை தாண்டி ஏராளமான சமுதாய பணிகள் அப்படிங்கிறது நம்முடைய சலேசிய குருக்களால் முன்னெடுத்து செய்யப்படுது. அதுவும் குறிப்பாக என்னென்னா வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து இப்போ சிறையிலேருந்து ஒருத்தர் வெளியே வரார் அப்படின்னா அவரும் இன்றைக்கி வந்து சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சலேசிய குருவாக அந்த மாணவர்களை இன்னும் அது எவ்வளோ பொறுமையாக உங்களை கையாள வேண்டுமோ அந்த நிலைக்கு சென்று நீங்கள் கையாளக்கூடிய பலர் இருக்கிறாங்க. அந்த பணிகள் செய்ய எப்படி அவங்கள கையாள முடிகிறது? இது ஏதோ இது எளிதான ஒன்று அல்ல, அது நமக்கு நல்லா தெரியுது. அதிகமாக பொறுமை தேவை. கண்டிப்பாக இறைவனுடைய அந்த ஒரு ஆசி நமக்கு வேணும், அருள் தேவை. அதோடு கூட நமக்கு வந்து அந்த டான் போஸ்கோவினுடைய அந்த ஒரு அணுகுமுறை என்பதே வந்து ஒரு அன்பு முறை என்று நாங்கள் சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்கிறது, வருமுன் காப்போம் என்றது அந்த ப்ரிவென்டிவ் சிஸ்டம் என்று அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் டான் போஸ்கோவினுடைய அந்த அணுகுமுறைக்கு நாம் என்ன சொல்லணும்னா அது ஒரு அன்பு முறை. அதாவது அன்பால் ஒரு மாணவனை நம்மால் திருத்த முடியும். அதுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் அவனோடு நம்ம அன்போடு அவனோடு பயணிக்கின்ற சமயத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் மனம் மாறுவான், அவன் கொஞ்சம் நம்மோடு வருவான் என்ற ஒரு எண்ணம். ஸோ டான் போஸ்கோவுடைய அணுகுமுறையே இதான், இது 3 தான். அதாவது இறை பக்தி, அதாவது அது மதம் என்று சொல்வார்கள், ரிலிஜன் என்று சொல்வார்கள். அப்புறம் அவனை வந்து அந்த பகுத்தறிவு, இது நல்லது இது கெட்டது என்று தேர்ந்து தெளியக்கூடிய அந்த ஒரு அவனுக்கு வந்து அதை யூஸ் பண்ண அதுக்கு கொடுக்கணும். 3ஆவதாக அன்பு. இந்த 3ஐயும் பிணைக்கக்கூடியது தான் அந்த அன்பு முறை. அதுக்கு வந்து அன்பு முறை சொன்னேன். அன்பில்லாமல் இன்றைக்கு வந்து உருவாக்கம் தருவது என்பது எந்த அமைப்புலையும் முடியாது. அதாவது கல்வி சாரா அந்த ஒரு பணிகளில் மட்டும் கிடையாது, கல்வி நிலையங்களில் நிறுவனங்களிலும் இன்றைக்கி அது தேவை. அது இல்லைன்னா அவங்கள வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பாக கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை மட்டுமல்ல, மனித வாழ்வின் அடிப்படை என்னென்னா அன்பு தான். அன்பு இல்லாமல் எதையும் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அந்த அன்பு, தேவையான பொறுமை, தேவையான ஆற்றல் எல்லாத்தையும் நமக்கு வந்து இறைவனிடமிருந்து பெற்று தருகிறது. ஸோ 2005 2011 வரைக்கும் இந்த சென்னை சலேசிய சபையினுடைய மறைமாநிலத்தினுடைய தலைவராக நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க ஃபாதர். அப்போ அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு? அதில் நீங்கள் என்னென்ன அதில் மறக்க முடியாத நிகழ்வுகள், சந்தித்த சவால்கள், அதை கடந்து வந்த விதங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபாதர். அது ஒரு 6 ஆண்டுகள். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு
இன்பமான ஒரு வாழ்க்கை, அதே சமயம் நிறைய சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கண்டிப்பாக. ஆனால் எனக்கு கிடைத்த மிக உன்னதமான ஒரு பொக்கிஷம் என்னன்னு சொன்னால் சக சலேசியர்கள், இளம் சலேசியர்கள், வயதான சலேசியர்கள். நாங்கள் வந்து என்னுடைய அந்த சமயத்தில் ஆவரேஜ் ஏஜ் வாஸ் மை ஏஜ். ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி 46. அந்த சமயத்தில் 46ல் அந்த ஒரு வயசு தான் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மை ப்ராவின்ஸ்னோ. அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு சோர்ஸ். கண்டிப்பாக. ஸோ அவர்களுடைய ஒத்துழைப்பால் தான் எல்லாரும் செய்ய முடியும் என்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஓகே, அதுதான் என்னுடைய சாதனையே. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப நான் ஆர்வமாக இருந்த ஒரு பணி என்னன்னு சொன்னால், கல்வி பணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதையும் தாண்டி மாணவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை நிலையை தேர்ந்து கொள்கிற ஒரு சூழலில் அவங்கள வந்து வெளியே விட்டுடுறோமே, அவங்கள தெருவில் விட்டுறோமே என்ற ஒரு காரணத்தினால உயர்கல்வி நம்முடைய மாநிலத்துக்கு வரணும் என்பது வந்து என்னுடைய ஒரு ஆதங்கமாக இருந்த சமயத்தில். அதனால் பல உயர்கல்வி நிறுவனங்களை வந்து சமயத்தில் வந்து நிறுவனம் பல இன்னல்களுக்கு இடையில் பைசா இருக்காது. தொன்போஸ்கோ போலவே தொன்போஸ்கோ தூங்குந்த எல்லாத்துலேயுமே கையில் நிறைய பைசா வச்சுட்டா ஸ்டார்ட் பண்ணார், அப்படி கிடையாது. கடவுள் மேலும் இறைவனுடைய அந்த ஒரு பராமரிப்பு மேலும் ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சு தான் நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணோம். நடந்த ஒவ்வொன்றையும் நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுமே ஒரு புதுமையாகத்தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அந்த 2005 முதல் 2011 வரைக்கும் நிச்சயமாக ஏராளமான உயர்கல்வி நிறுவனங்கள், அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அது வந்து ஒரு மகிழ்ச்சியின் தருணமாக இருந்தாலும் ஒரு கடினமான காலங்களாகத்தான் இருந்திருக்கும். அதான் சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து நமக்கு வந்து ஒரு பவர், ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால் அது கூடவே பொறுப்புடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது ரொம்ப நேர்த்தியாகவே எடுத்து செஞ்சிட்ருக்கிறீங்க. இப்போது புனித தொன்போஸ்கோ அவர்கிட்ட அவருடைய திருவிழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். தொன்போஸ்கோவுடைய வாழ்வில் இல்லை தொன்போஸ்கோவிடமிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் எது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? தொன்போஸ்கோ அப்படின்றவனே எங்களுக்கு வந்து ஒரு மந்திர சொல் மாதிரி அது. ஓகே, பவர், ஒரு பவர், அது உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குது. ஏனென்றால் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு பெக்கின்ற ஒரு குக்கிராமம், நாங்கள்லாம் பல முறை அதை பார்த்துருக்குறோம். அந்த ஒரு இடத்தில் விதைக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன ஒரு விதை இன்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆலமரத்தை போல ஒரு விசாலமான ஒரு ஆலமரமாக 133 நாடுகளில் சலேசியர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அங்கே விதைக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன விதை. இதுதான் என்னால் ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிற சமயத்தில் எனக்கு அப்படியே கண்ணில் வந்து தண்ணி வந்துடும். இந்த இடத்துல எல்லாம் துவங்கி இருக்கு அந்த ஒரு சிறுவனால். அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய புதுமை. இந்த நிறைய புதுமைகளை நாம் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய புதுமைன்றது இந்த ஒரு மனுஷன்தான். அந்த ஒரு இடத்துல விதைக்கப்பட்ட அந்த ஒரு விதை, அந்த விதை உருவாகுவதுக்கு ஒருவர் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். அவங்க அம்மா, தொன்போஸ்கோவுடைய தாய் அன்னை மார்கரெட். அவர்களுடைய உடனிருப்பு, அவர்களுடைய அந்த அன்பு, அவர்களுடைய இறை பக்தி தான் இவரை வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்து சொல்லலாம். அதிலும் குறிப்பாக நான் இந்த நாட்களில் இது சொல்கிறது நல்லதாக நினைக்கிறேன். இந்த ஆண்டு தொன்போஸ்கோ 9வது வயதில் இருக்க சமயத்தில் ஒரு கனவு கண்டார். அவர் ஒரு கனவு காண்பவர் தானே அவர். பைபிளில் கூட நிறைய அந்த கனவுகளை பற்றி வரும்பொழுதெல்லாம் யோசேப்புக்கும் எல்லா விதமான இறை திட்டங்களும் அந்த ஒரு கனவுல தானே வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது தொன்போஸ்கோவுக்கும் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து அது ரொம்ப சீரியஸாக எடுக்கலை. ஒரு சின்ன குழந்தைய வந்து 9 வயசில் காண்ற ஒரு கனவு வந்து. ஆனால் அந்த கனவில் வந்து இன்றைக்கு இந்த வருஷம் வந்து 200வது ஆண்டை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த கனவினுடைய 200வது ஆண்டு 1824. அவருக்கு வயசு 9. அந்த சமயத்தில் அவர் கண்ட கனவு அது 9 வயசில். அதை நாங்கள் இந்த ஆண்டு 200வது ஆண்டெல்லாம் கொண்டாடுறோம். எதற்காக கொண்டாடுறோன்னு சொன்னால், அந்த கணவனுடைய ஏறக்குறைய அவர் பார்த்த அந்த ஒரு கனவு அவருடைய வாழ்க்கை முறையாகவே மாறி இருக்கிறது. அவருடைய அந்த கல்வி முறையாக மாறி இருக்கிறது. அதற்கு வந்து கடவுளே அவருக்கு வந்து ஒரு சாட்சியமாக இருந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சிலருடைய கனவுகள் வந்து அவங்களுடைய கனவுகளாக மாறிடும். ஆனால் சிலருடைய கனவுகள் மற்றவர்களை கனவு காண வைக்கும். அதுதான் இந்த கனவனுடைய ஒரு முக்கியத்துவத்தை நான் பார்க்குறேன். ஸோ தொன்போஸ்கோவுடைய திருவிழாவை கொண்டாடுற இன்னைக்கு இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய திரு அவையினுடைய தலைவர் ஃபாதர் ஆங்கல் பெர்னாண்டஸ் ஆர்த்திமே எங்களுக்கு கொடுத்துருக்கிற வந்து ஒரு விருது வாக்கு மாதிரி அது வந்து இந்த இந்த கனவை பற்றி நாங்கள் கனவு காணுகின்ற விதத்தில் அந்த கனவு அமைந்திருக்கிறது. இப்போ
கண்டிப்பாக ஸோ அந்த கனவை பற்றி நாங்கள் வந்து இப்போ ஆழமாக சிந்திச்சு கொண்டு இருக்கோம் இந்த வருஷம் முழுவதும். நிச்சயமா. கண்டிப்பாக ஃபாதர். ஸோ இப்போ பொன் பாஸ்கோவுடைய அந்த 200வது ஆண்டு அந்த கனவு நீங்கள் சொன்ன மாதிரி கனவு என்பது நம்முடைய கனவை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அது பிறருடைய வாழ்வில் கனவை காண தூண்டுவதற்கான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். தொன் பாஸ்கோனுடைய கனவு அப்படிப்பட்டது மட்டுமல்ல, அது இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்குது, நம்முடைய பகிர்வுல இருந்து தெரிகிறது. ஸோ இன்றைக்கி வந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சி வாயிலாக ஏராளமான அன்பர்கள் குடும்பமாக உட்காந்து இன்றைக்கி கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்குறாங்க. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, சிறுவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு தொன் பாஸ்கோவுடைய திருவிழாவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விழா செய்தி என்னவா இருக்குது? என்னுடைய ஒரு சின்ன ஒரு செய்தி, நான் வந்து என்னுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், தொன் பாஸ்கோனுடைய அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தனி வரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இளைஞர்களுக்கான அந்த ஒரு பணி, அதனோடு இணைந்த ஒரு ஆன்மீகம், அதற்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கல்வி முறை, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு தனி வரம் என்று நாம் சொல்லுவோம். அந்த தனி வரத்தின் மூலமாக புனிதமடையலாம், நம்ம ஒவ்வொரும் புனிதராகலாம். அதனால தான் இந்த சலேசிய தோட்டத்தில் பல புனிதர்கள் இருக்கிறோம் நாங்கள், பல புனிதர்கள். அது எளிமையான முறையில், மகிழ்ச்சியான முறையில், ஒரு எளிமையான ஜெப வாழ்வு முறையில் நீங்கள் புனிதராக ஆகலாம் அப்படின்றத வந்து தொன் பாஸ்கோனுடைய அவருடைய வாழ்க்கை முறை. அவர் எங்களுக்கு விட்டு சென்ற ஒரு பாரம்பரியம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் புனிதராக முடியும். கண்டிப்பாக. உங்கள் வீட்லேயே அவங்க யாரும் சொன்னாங்க, அதை தொன் பாஸ்கோவுடைய அம்மாவை பற்றி சொல்கிற சமயத்தில், ஒரு பரவச நிலையை நீங்கள் அடைகிற சமயத்திலையோ அல்லது ஒரு காட்சிகளை நீங்கள் பார்ப்பதன் மூலமாகவோ நீங்கள் வந்து புனிதராகலாம். ஆனால் வீட்டில் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு, துணி துவைச்சி, வீட்டை பெருக்கி, குழந்தைகளை வந்து அவங்களை தயார் செய்து பள்ளிக்கூடத்தை அனுப்பக்கூடிய அந்த ஒரு பெற்றோர்களும் அந்த ஒரு பணியிலும் புனிதம் இருக்கிறது என்பதை தொன் பாஸ்கோனுடைய அன்னை எங்களுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற வந்து நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பெற்றோர்களுக்கு நான் இதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எந்த அளவுக்கு நாம் செய்கின்ற அந்த ஒரு பணியை, அது மிக சாதாரணமான பணியாக இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தை தாண்டி செய்கின்ற பணியாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இது என்னுடைய புனிதத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழி என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்பொழுது என்னை பொறுத்த அளவில் நாம் எல்லோருமே புனிதராகலாம். அதான் நம்ம புனிதர்கள் ஆவதாக தான் நம்ம வந்து இந்த கிறித்துவத்தில் இருக்கிறோம். வேற என்ன வழி இருக்கு? வேற என்ன இலக்கு இருக்கு? வேற ஏதாவது இலக்கு இருந்தால் நீங்கள் சொல்லுங்களேன். கண்டிப்பாக அது வாய்ப்பு, அதுதான் வந்து உச்சக்கட்ட இலக்கு. அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக தொன் பாஸ்கோடைய திருவிழாவில் தொன் பாஸ்கோ சொன்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு தொன் பாஸ்கோவினுடைய விழா செய்தியாக சொல்லியிருக்கிறீங்க. நீங்களும் புனிதராக மாறலாம். நீங்களும் அப்படிங்கிறப்ப எல்லோருக்குமே இதற்கு தகுதியானவர்கள். அதற்கான எளிய வாழ்க்கை முறையும், அது எளிய சாதாரண வாழ்க்கை முறையல்ல, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை முறையை தொன் பாஸ்கோ அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து வரக்கூடிய சலேசிய குருக்களும் இன்றைக்கி அதை வந்து மற்றவர்களுக்கு கற்றுக்கொண்டு எடுத்திருக்கிறீர்கள். ஸோ அந்த வகையில் தொன் பாஸ்கோ திருவிழாவில் மாதா தொலைக்காட்சிக்கு வருகை தந்து மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு விழா செய்தி கொடுத்து நிறைய மன நிறைவான பகிர்வுகளை சொல்லியிருக்கிறீங்க ஃபாதர். ஸோ இனியது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். உங்களுக்கு மிக்க நன்றி ஜோஸ். அதாவது நீங்கள் என்னை விட ரொம்ப அதிகமாக கூட தொன் பாஸ்கோ தெரிஞ்சிருக்கிறப்ப நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. அன்பர்களே, மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புனித தொன் பாஸ்கோவின் திருவிழா வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.